Hi all, I am Ranjana Kumaravel. Mutual fund la வந்துட்டு SWP பத்தி ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ இப்ப நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா SWP பிளான் அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல எப்படி நீங்க இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்றீங்களோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு கார்பஸ் இருக்கும்போது அதுல இருந்து நீங்க இன்கம் எடுத்துக்கலாம். ஒரு 10 lakhs இருந்ததுன்னா மந்த்லி ஒரு 6,500 நீங்க வந்துட்டு இன்கமா எடுத்துக்கலாம். கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகும். இத பத்தின வீடியோஸும் போட்டிருக்கோம். இப்ப இதுல நான் என்ன டவுட்னா ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாமா இல்ல ஒரு ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணலாமா? நீங்க ஹைபிரிட் ஜெனரல் சஜஷன் என்னன்னா நீங்க ஹைபிரிட் பிளஸ் ஈக்விட்டி ரெண்டையுமே மிக்ஸ்டு போர்ட்போலியோவா வச்சுக்கிட்டீங்கன்னா பிகாஸ் நீங்க SWP சூஸ் பண்ணும்போது இதுதான் உங்களோட ஹார்ட் அண்ட் மணி கடைசி மணி இதுக்கு மேல ஏர்ன் பண்ண முடியாதவங்க மட்டும்தான் SWP ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி அக்யூமுலேஷன் ஃபேஸ் முடிச்சுட்டு இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 50% ஹைபிரிட் ஃபண்ட் அதாவது வொலட்டிலிட்டி கம்மியான ஃபண்ட்லயும் ஒரு 50% ஈக்விட்டியும் எடுத்துக்கலாம். ஏன் ஈக்விட்டி எடுத்துக்கலாம்னா ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஈக்விட்டியும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு 1 or 2% அதிகமா ஹைபிரிட் ஃபண்ட்ஸை விட ஜெனரேட் பண்ணும். சோ SWP நீங்க வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கோல் உங்களோட கார்பஸை பொறுத்து நீங்க வந்துட்டு ஈக்விட்டி அண்ட் ஹைபிரிட் போத் பேலன்ஸ்டா நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்க SWP ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸ்க்கு எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.